கிரேஸ் ஒரு பெரிய ஃப்ரீடமை தருது. ஆனா விஸ்டம் கேரக்டர் மோல்டு பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல வெளியில மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. சாலமோனை ஞானத்தை அட்மையர் பண்ண அது வரும். அப்ப இந்த சாலமன் என்ன செஞ்சானா, முழு உலகத்திற்கும் அவன் ஞானத்தை பிரசங்கித்தான். பிரசங்கிய பேசும்போது ராஜாவாகிய நான் பிரசங்கியாயிருந்தேன் அப்படி எழுதல, பிரசங்கியாகிய நான் ராஜாவாயிருந்தேன். கை தட்டுங்க ராமே. இவ்வளவு பெரிய ஞானி மக்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்தான், பணம் சம்பாதிக்கிறத சொல்லிக் கொடுத்தான். மேட்ருக்கு வரேன், மேட்ரின் மைய கருத்துக்கு வரேன். பணக்காரனாகிறதுக்கு சொல்லிக் கொடுத்தான், வாழ்க்கையில புகழ்ச்சி அடைய சொல்லிக் கொடுத்தான், உயர்வை சொல்லிக் கொடுத்தான், பெருக்கத்தை சொல்லிக் கொடுத்தான், பணம் சம்பாதிக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க சொல்லிக் கொடுத்தான். ஆனா ஒரு இடத்துல கூட குறுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. கையை தட்டு. ஆமென். கிறிஸ்டியன் எத்திக்ஸ், அதாவது த காம்பினேஷன் ஆஃப் கிரேஸ் அண்ட் விஸ்டம் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கிருபைக்கும் ஞானத்திற்கும் இருக்கிற காம்பினேஷன், அதாவது என்ன, அந்த கலவை, அதை புரிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையிலே கிருபை, ஏன் கிருபை பேசுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்போ சில மாற்றங்களை நாம் பார்க்க முடிவதில்லை அப்படின்னும் போது there is a combination of grace and wisdom. கிருபைக்கும் விஸ்டத்துக்கும் ஒரு பெரிய காம்பினேஷன் இருக்கு. அந்த காம்பினேஷன் தான் உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுது. தட் இஸ் வாட் கிறிஸ்டியன் எத்திக்ஸ். அதை பற்றி பேச போகிறோம். கிறிஸ்டியன் எத்திக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை சபை பெரிய அளவில் பேசுவது இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில், அதாவது என்னென்ன, இந்த செய்தி மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கும், இந்த செய்தி மிக நல்ல கிறிஸ்தவர்களை உருவாக்கும், இந்த செய்தி மிக நல்ல சொசைட்டியை உருவாக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் கிரேஸ் அண்ட் விஸ்டம் என்கிற தலைப்பை நான் வைக்கிறேன். இந்த சீரீஸ் இஸ் அ கேரக்டர் மோல்டிங் சீரீஸ். என் அன்புக்குரியவர்களே, மனிதன் 3 பாகங்களால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். இந்த ஆவி பரலோகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். வந்து இன்விசிபிளாக இருக்கிறது. பரலோகம் சம்பந்தப்பட்டது. இட் சிக்னிஃபைஸ் ஹெவன். இந்த சரீரம் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறது. சரீரம் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இட் இஸ் விசிபிள். இந்த உலகம் எல்லா பொருளுமே கண்ணுக்கு தெரியுது, விசிபிள். ஸோ ஒன்று இன்விசிபிள், தட் இஸ் ஹெவன். இன்னொன்று விசிபிள், தட் இஸ் எர்த். ஒன்று இன்விசிபிள், தட் இஸ் ஸ்பிரிட். இன்னொன்று விசிபிள், தட் இஸ் பாடி. இப்போ இந்த ஆவியில் வந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது முழு பரலோகத்தின் சகல ஆசீர்வாதமும் ஆவியில் நிரம்பிடுச்சு. 100% நிரம்பிடுச்சு. ஓவர் ஃப்ளோவாக இருக்கு. டிட்டோ ஹெவனவே அங்கே கொண்டு வந்துட்டார். கை தட்டுங்க. த கிங்டம் ஆஃப் ஹெவன். இன்னைக்கு ஒரு சகோதரிகிட்ட பேசும்போது சொல்றாங்க, த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் கிங்டம் ஆஃப் ஹெவன். கிங்டம் ஆஃப் காட் உள்ள வந்துடுது. வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது கிங்டம் ஆஃப் ஹெவனாக அது என்ன செய்யுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. இப்போ இந்த கிங்டம் ஆஃப் காட் எங்கே வந்துடுது, ஸ்பிரிட்டுக்கு வந்துடுது. ஸ்பிரிட்டில் நீங்கள் பூரணமாக இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் குறை அவரை மாதிரி வளர்ந்துக்கிட்டுலாம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பூரணராய் இருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற எல்லாருடைய ஆவியும் ஒரே லெவலில், ஒரே டென்சிட்டியில், ஒரே ரெசல்யூஷனில் பூரணமாக இருக்கு. கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். தேவனுடைய தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் ஆவியில் நமக்கு இருக்கு. இயேசுக்கு சரீர பிரகாரமாக இருந்தது, நமக்கு ஆவியில் இருக்குது. இப்போ இது வந்து ஆவியில் இருக்கு. ஆனால் சரீரம் வந்து டோட்டலி வேற மாதிரி இருக்கு. அது டிஸார்டராக இருக்கு, இல்லை இது சிக்னஸில் இருக்கு, இல்லை பாவத்தில் இருக்கு, இல்லை வியாதியில் இருக்கு, எதுலையும் இருக்கு.
ஒரு பக்கம் டேம் நிறைய தண்ணி, இன்னொரு பக்கம் வறண்டு போன வயல்வெளி. காரணம், இதனை இணைக்கிறதற்கு இடையில், இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கு இடையில் ஆத்துமா என்கிற முக்கியமான சேனலை தேவன் வைத்தார். அந்த ஆத்துமாவை அவனவன் பொறுப்பிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். உன் ஆத்துமாவை நீ திறந்தினா உன்னுடைய வயல்வெளி செழிப்பாகும். உன் ஆத்துமாவை நீ திறந்தினா உன்னோட வயல்வெளி செழிப்பாகும். அதை எந்த அளவு திறக்கிறியோ அந்த அளவு செழிப்பாகும். அந்த முழு பொறுப்பை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அந்த ஃப்ரீடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். ஸோ ஸ்பிரிட் அண்ட் பாடி, இது ரெண்டையும் இணைக்கிறது சோல். இப்போ இன்னொரு பக்கம் வருவோம். பரலோகம் ஸ்பிரிட்டு, எர்த்து பாடி. இதை ரெண்டையும் இணைச்சு பரலோகத்தில் இருக்கிற பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு நடுவில் என்ன இருக்கு? நீங்களும் நானும் சோல் அப்படி நம்ம நிற்கிறோம். நம்ம தான் சோல். அதனால தான் உங்களுக்கு ஆத்மான்னு பேர். நீங்கள் ஆத்மா, ஆவி அங்கே இருக்கு, சரீரம் இங்கே இருக்கு. நீங்க தான் ஆவியையும் சரீரத்தை இணைக்கக்கூடிய ஆத்மாவாய் நடுவில் நிற்கிறீர்கள். ஸோ soul is the major part of Christian life. It takes major role in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆத்மா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால தான் யோவான் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்றாரு. அப்ப உங்களுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் அமைகிறது? ஆத்மாவின் அடிப்படையில். ஆவியில எல்லாரும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆத்மா எவ்வளவு அனுமதிக்கிறதோ அவ்வளவுதான் உங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீ எவ்வளவு சத்தியங்கள் ஆவியில பெற்றுக்கொண்டாலும் உங்களுடைய ஆத்மா அனுமதிக்கும் போது மட்டும்தான் சரீரம் என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. சரீரத்தோடு இணைக்கப்பட்ட சகல பாகதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதனால ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். இந்த ஆத்மா யாருன்னா நீங்க. இந்த ஆத்மா யாருன்னா உங்க கேரக்டர். இந்த ஆத்மா யாருன்னா உங்க குணம். ஒருத்தர் சண்டையை சாயந்தரம் மறந்துடுறாரு, அது அந்த ஆத்மா. இவர் 1947 அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அவரு இன்னொரு ஆத்மா. உப்புமா, சம்திங் எல்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறாங்க. பட் இந்த ஆத்மா மறுரூபம் அடைய முடியும். கைத்தடுங்க. ஆமென், ஆமென், பிரைஸ் காட். என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவன் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஆவியிலே கிருபை எதை பேசுது? ஆவியை பற்றி தான் பேசுது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். எங்க? ஆவியில. ஆனா அந்த கிருபை உபதேசம் ஆத்மாவை பத்தி பேசலனா, தண்ணி டேம்ல இருக்கும், ஆனா வயல்வெளி காஞ்சிதான் இருக்கும். அதனாலதான் சில கிறிஸ்தவ கிருபை பேசுகிற, கிருபையை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் கூட ஒரு வறட்சியை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த ஆத்துமா என்கிற கேரக்டர்ல மோல்டிங்கே இல்லாம இருக்கிறது. அந்த ஆத்துமான்ற அந்த கேரக்டரு அது அந்த அணைக்கட்டை திறந்து விடாம, அதுக்கு ஒத்துழைக்காம இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை வறட்சியில் இருக்கிறது. even though he is preaching or even though he is following grace teaching. So the mistake is not in grace, the mistake in soul. அப்ப சார், கிருபைனா எல்லாத்தையும் செய்யணும்ல சார்? கிருபைனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். கிருபைனா சுயாதீன பிரமாணம். மோசே கொடுத்தது நியாய பிரமாணம். கிருபை என்பது சுயாதீன பிரமாணம். கிருபை சுயாதீன பிரமாணம் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துரும்னு அர்த்தம். இப்ப நீங்க அந்த ஆத்மாவை அடிச்சு இந்த கிருபை உடைச்சு அந்த ஆசீர்வாத சரீரத்தை கொண்டு வரக்கூடாதா? அதுக்கு பேரே கிருபை. கிருபைனாலே சுதந்திரம். அப்ப கிருபையில இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்க ஆத்மாவை சுதந்திரமா விட்டுருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால அவர் கதவை உடைக்க மாட்டாரு, ஆனா கதவை தட்டுவார். கை தட்டுங்க. ஆமென், ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கதவை உடைக்க மாட்டாரு, ஆனா அதுக்காக கதவு மூடிய இருக்கட்டும் விட்டுறவும் மாட்டாரு. நீ திறக்கணும், ஆனா நான் உடைக்க மாட்டேன். ஆனா நீ திறக்கிற வரைக்கும் ஒண்ணு வேணாலும் நான் செய்வேன், தட்டிக்கிட்டே இருப்பேன். கையெழுத்துங்க. ஆமென். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். கிருபை தட்டுகிறது, கிருபை தட்டுகிறது. கிருபை உடைக்காது, கிருபை தட்டும், தட்டிக்கிட்டே இருக்கும்.
நீ 4 நாளில் திறந்தினா 4 நாள் ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் கழிச்சு திறந்தாங்க. அம்புட்டு அயோக்கியத்தனத்தை 40 வருஷம் கழிச்சு தான் என்ன செஞ்சாங்க, மாறணும்னு முடிவுக்கே வந்தாங்க. 40 வருஷம் கழிச்சு தான் கானான் திறந்துச்சு. அந்த யுத்த மனிதர்கள் செத்து தீர்ந்த போது அவர்கள் கானானுக்குள் நுழைந்தார்கள். யார் அந்த யுத்த மனிதர்கள்? பெலிஸ்தியர், ஏனோக்கியர், எபூசியர், ஏத்தியர், கானானியர், கிர்காசியர். இவங்களா? அந்த யுத்த மனிதர்கள் அல்ல. அவங்க செத்தது இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யுத்த மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க தான் 6.5 லட்சம் பேர். இவர்கள் என்ன யுத்த மனிதர்கள்? மோசைக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்த மனிதனை பத்தி கர்த்தர் சொன்னாரு, நீங்கெல்லாம் செத்த பிறகுதான்டா, உங்க பெணம் வனாந்தரத்தில் விழுந்த பிறகுதான் நீ காணாம போவீங்கன்னாரு. அதனால கடைசி மண்டை விழுகிற வரைக்கும் காத்திருந்தார். உங்களுடைய சோல்ல ஒரு யுத்த மனிதன் இருப்பான். அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். விசுவாசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணும். அந்த எண்ணம் என்ன சொல்லும்? இல்ல இல்ல நம்ம வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இல்ல இல்ல நம்ம குறுக்குவழியில போனாதான் ஜெயிக்க முடியும். இல்ல இல்ல நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இல்ல இல்ல நம்ம சண்டை போட்டாதான் ஜெயிக்க முடியும். இப்படி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். வசனம் சொல்லி, இல்லப்பா அப்படி இல்லப்பா, நம்ம நேர்மையாக இருந்தால் ஜெயிக்க முடியும். இல்லப்பா நம்ம விட்டு கொடுத்தாம ஜெயிக்க முடியும். இல்லப்பா நம்ம நல்லவனா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இப்படி ஆத்மா ஆவி சொல்லும். இந்த ஆத்மால யுத்த மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த யுத்த மனுஷன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் கானானை நீ பார்க்கவே முடியாது. என்னைக்கு அந்த யுத்த மனுஷன் செத்து தீர்றானோ அன்னைக்கு தான் கானான் ஆரம்பிக்கும். கையை தட்டி ஆமே நாமே நாமே நாமே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆகவே அதனால தான் ஆத்துமா வந்து ஒரு முக்கியமான பங்கு. அதான் நம்ம எல்லோரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் எல்லோரும் ஒரே அளவு ஆசீர்வதிக்கப்படவில்லை. காரணம், நம்ம எல்லோருடைய ஆத்மாவும் ஒரே அளவு மறுரூபமாக்கப்படவில்லை. டேம் நிறைய தண்ணி இருந்தாலும் 2 இன்ச்சு பைப்பை போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் தான் வரும். டேம் நிறைய இருக்க தண்ணியை கதவை திறந்து விட்டீங்கன்னா ஃப்ளட்டு மாதிரி தண்ணி வரும். அந்த கதவு தான் எது? உங்க ஆத்மா. அப்ப உங்க வாழ்க்கையில கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க தான் கொடுக்கணும்? சோலுக்கு தான் கொடுக்கணும். ஸ்பிரிட்ல என்ன இருக்குன்னு நம்ம கத்துக்கிறது கிருபை. ஆனா அந்த கிருபையை சரீரத்துக்குள்ள மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உங்களுடைய எதை? ஆத்மாவை திறக்க வேண்டியது இருக்கு. அதனால உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்ப கிறிஸ்தவத்தில் கிருபை பேசும்போது சிலர் ஜக 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 ஜகன்னு என்ன செய்யுது? அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகுது. சில ஏரியாவில் மட்டும் என்ன தண்ணி அடிச்சாலும் வந்து என்ன செய்ய மாட்டேங்குது? குடம் நிரம்ப மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. ஆண்டவரே, அதே சத்தியம் தானே கேட்குறாங்க எல்லாருமே, ஏன் இந்த ப்ராப்ளம்? அதே சத்தியம் தானே சொல்லுவேன். கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு, தெரிஞ்சோ தெரியாமல் இந்த நிரம்பின குடமெல்லாம் ஆத்துமா திறந்து வச்ச குடம். ஆனால் நீ நினச்சிக்கிட்டு இருக்க கிருபனால மட்டும்தான். அந்த கிருபனா வந்து அந்த அந்த ஓப்பன் கேட் வழியாக போயிருக்கு. ஆனால் இந்த சோல் பிடிவாதத்தில் இருக்கு. இது வந்து அந்த கிருபையை சரீரத்தில் விடுவதற்கு அனுமதிக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் கைவிடலை, தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கிறேன். 40 வருடம் தட்டினார் தேவன். 40 வருட முடிவிலே எவனுமே கதவை திறக்கலை. ஃபைனலி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்றானா. அப்போ தேவன் சொல்லுகிற பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆத்மா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? மோல்டாக வேண்டி இருக்கிறது. ஸோ சபையானது கேரக்டர் மோல்டிங் அப்படின்றது ஓல்டு டெஸ்டமெண்ட் ப்ரீச்சிங்கே கிடையாது, அது நியூ டெஸ்டமெண்ட் ப்ரீச்சிங். உன் ஆத்மா வாழ்கிறது போலன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டிலாம் இருக்கு. அதனால தான் சாலமோன் சொன்னா, சுதந்திரத்தோடு ஞானம் நல்லது அப்படின்னா. சுதந்திரம்னா என்ன? ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்ன சொல்லுங்க? கிரேஸ். ஃப்ரீடம்னாலே கிரேஸ். சுதந்திரம் என்றாலே கிருபை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளியாக இருக்கிறோம். சுதந்திரம் வார்த்தை வந்தாலே கிருபை. இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியணும்னா யாக்கோபில் படித்து பாருங்க. பூரண பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணம், ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணம். அப்ப சுயாதீன பிரமாணம் தான் பூரண பிரமாணம். அதை தான் கிருபையின் பிரமாணம். நியாய பிரமாணம் என்பது அடிமையின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் என்பது சுயாதீன பிரமாணம். அப்ப சுயாதீனம் வந்துச்சுன்னா அது கிருபைன்னு அர்த்தம். சுதந்திரம் வந்தாலே அது கிருபைன்னு அர்த்தம். அவர் கிருபையில் இருக்கார் சார்னா அவர் சுதந்திரமா இருக்கார் சார்னு அர்த்தம். கைத்தட்டுங்க. சரி, சுதந்திரம் இருக்கா? இருக்கு. எவ்வளவு இருக்கு? நீங்க எவ்வளவு பயன்படுத்தணும் அவ்வளவு இருக்கு. சுதந்திரம்னா எவ்வளவு சார்? சார் 99% இருக்கு சார். கொஞ்சம் மட்டும் இல்லை சார், அதுக்கு பேர் அடிமைத்தனம்.
இது வரைக்கும் போகலாம் சார், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னாலே அங்கே கட்டளை வந்துருச்சு. கட்டளை வந்துருச்சுனாலே அங்கே அடிமைத்தனம் இருக்குது. எது வரைக்கும் போகலாம் சார், எது வரைக்கும் வேணாலும் போகலாம் அப்படின்ற பேரும் சுதந்திரம். கிருபை அது என்னவா, அளவே இல்லாததான். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் கிருபை இருக்குதான். இப்போ இந்த கிருபையை பேசும்போது சாலமன் என்ன சொல்றான்னா, சுதந்திரத்தோடு இன்னொன்று நீ சேர்த்துக்கணும்பா. கை தட்டுங்க ஒரு தடவை. The combination of grace and wisdom. சுதந்திரத்தோடு ஞானம் நல்லது அப்படின்றாரு. அப்ப ஞானம் என்றால் என்ன? ஞானம், சுதந்திரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஞானம் என்னன்னு தெரியும். ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப இதை எப்படி மொழிபெயர்க்கலாம்னா, கிருபையோ சுதந்திரத்தோடு ஞானம் நல்லது அப்படின்ற வசனத்தை எப்படி நீங்க மொழிபெயர்க்கலாம்னா, கிருபையோடு கூட கர்த்தருக்கு பயப்படும் பயம் நல்லது. கையெழுத்துக்கு ஆமென். The fear of the Lord, the reverence of the Lord. So grace ஒரு பெரிய ஃப்ரீடமை தருது. ஆனா விஸ்டம் கேரக்டர் மோல்டு பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல வெளியில மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனும் இணையும் போது என்ன வருகிறது? இணையும் போது தண்ணீர் வருகிறது. அப்ப கிரேஸ் அண்ட் விஸ்டம், இட் இஸ் த மேனிஃபெஸ்டட் காட்ஸ் கிரேஸ், மேனிஃபெஸ்டட் காட்ஸ் ஒர்க். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கிருபை மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு விரும்புறீங்க? கரங்களை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கிருபை இருக்கு, ஆனா அது என்ன ஆகல? மேனிஃபெஸ்ட் ஆகல. ஆமேன் சொல்லுங்க. ஆமா. எப்படி இருக்கு? ஏதோ கிருபையில் இருக்கும் சார். இன்னும் ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த கிருபைன்ற வார்த்தையே ஏதோ 4 தெருவில் பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற அந்த அந்த ஃபீல்டில் வெளியே வருது. ஆண்டவரே அப்படி தொடங்குது. அப்போ அந்த கிருபையில் இருக்கிறோம் சார். இரக்கம் வேற, கிருபை வேற. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இரக்கம் என்பது அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பிச்சைக்காரருக்கு, ஏழைக்கும், மற்றவர்களுக்கும் பரிதாபப்படுதல் வருகிற விளைவு. கிருபை என்பது இட்ஸ் ராயல் ரைட். பட் இந்த கிருபை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள எல்லார் வாழ்க்கையிலும் வரல. ஏன்னா ஸ்பிரிட்ல இருக்கிற கிரேஸ் சோல் வழியாக தான் பாடிக்கு வரணும். ஆனால் இந்த சோல்ல என்ன இருக்கணும்? விஸ்டம் இருக்கணும். ஸோ அந்த விஸ்டத்தை உங்கள் சோலில் இருக்கும்போது அந்த கிரேஸ் அண்ட் விஸ்டம், இட் கிவ்ஸ் மேனிஃபெஸ்டட் காட்ஸ் ஒர்க். த ஃபியர் ஆஃப் த லார்ட் அண்ட் த ஃப்ரீடம். கை தட்டுங்க ஒரு ஆமென். த காம்பினேஷன் ஆஃப் ஃபியர் ஆஃப் த லார்ட் அண்ட் ஃப்ரீடம், தட் இஸ் வாட் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவம் இந்த அதாவது கேரக்டர் மோல்டிங் அப்படின்ற ஏரியாவை நிறைய எடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை சார், பரிசுத்தத்தை பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்தம் வேற, கேரக்டர் வேற. இன்னைக்கு அதை ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். நல்லா பாருங்க. கிறிஸ்டியன் எத்திக்ஸ், அதை தான் நீ பேச போகிறோம். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன சொல்லுவாங்கப்பா? கோட்பாடு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் கோட்பாடு. ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதற்கான கீ வசனத்தை நாம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். 7:11 துவங்குவோம். ஆமென். சுதந்திரத்தோடு ஞானம் நல்லது. ஞானம் நல்லது. திரும்ப வாசிங்க. சுதந்திரத்தோடு ஞானம் நல்லது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். வாசிங்க தொடர்ந்து. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஆமென். இதனாலே பிரயோஜனம் உண்டு. நீதியின் சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. எதினாலே? சுதந்திரத்தோடு ஞானம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சுதந்திரத்தோடு ஞானம். சுதந்திரம்லாம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. சுதந்திரம்லாம் இருக்கு, ஆனா என்னதான் இல்லை? ஞானம் இல்லை. சுதந்திரம் இருக்கிறனால என் அன்புக்குரியவர்களே, நம்ம எதை வேணாலும் செய்யலான்ற அர்த்தமே கிடையாது. த காம்பினேஷன் ஆஃப் கிரேஸ் அண்ட் விஸ்டம், அதான் இட் இஸ் குட் அப்படின்னு சாலமன் சொல்கிறாரு. ஓகே, சாலமன் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன சொல்கிறாரு? எபேசியர் 1ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை வாசித்து முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு உண்டாயிருக்கிறது. எது உண்டாயிருக்கிறது? எது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் நான் சொல்றேன். உங்கள் பாவ மன்னிப்பு என்று வரும்போது அதுல 3 காலங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது என்று. அதுக்கு சோலை திறக்காத ஆட்களுக்கு அது ஒர்க் ஆகாது. உங்க வீட்டுக்கே வர கொரியர் நீங்க வந்து இது வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு வராது. கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு வராது. அப்ப பைபிள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இந்த சோல் வந்து நோ அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அது உள்ள வராது. ஸோ சோல் ரொம்ப முக்கியம். சோலோட மோல்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பைபிளில் சில கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், ஆவியான ஒத்தாசையோட. நீங்கள் பார்க்கும்போது அவன் இதனால் மட்டும் ஆசீர்வதிக்கப்படலை, இப்படி கேரக்டர்லாம் அவன் லைஃப்பில் இருந்திருக்கு என்பதை புரிந்து கொள்ளும் போது தான் அவனை போல் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு எப்படி ஒரு விஷன் கடவுள் கொடுத்தாருன்னா, ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏறக்குறைய 200 அறைகள் இருக்கிறது. 200 அறைகளுக்குள் வந்து 200 அறைகளுக்குள்ளேயும் ஒரு அறையில் பொண்ணு, ஒரு அறையினர் ஃபுல்லாக கோல்டு, இன்னொரு அறையை திறந்தீங்கன்னா ஃபுல்லாக என்னது டைமண்ட்ஸு, பேர்ல்ஸு, இப்படி இருக்கு. மிகப்பெரிய பயங்கர, நீங்கள் வேர்ல்டுல பெரிய கோடீஸ்வரர் அளவுக்கு இருக்குல்ல. ஆனால் மெயின் வந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த டோருக்கான கீயை உங்கள் கையில் கடவுள் கொடுக்குறாரு. அந்த கீக்கு பேர் தான் கிரேஸ். ஆமென்னு சொல்லுங்க. இந்த கிரேஸ் அப்படின்ற கீயை உள்ள விட்டு நீங்கள் திறந்த உடனே நீங்கள் ஒட்டுமொத்த 200 ரூமுக்கு சொந்தக்காராயிரீங்க. திறந்துட்டு உள்ளே போறீங்க. போனோன்னு அடுத்து ஒரு கதவு இருக்கு, அது பூட்டி இருக்கு. 200 டோரும் பூட்டி இருக்கு. என்னையா இந்த சாவி கிடைச்சா உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா எல்லா டோரும் பூட்டி இருக்கு அப்படின்னு ஒன்று திரும்பி பார்க்குறீங்க. சைடில் 200 சாவி கொத்து தொங்குது. கையெழுத்துட்டு வருது. புரிஞ்சால் மட்டும் கையெழுத்துட்டு. ஆமே. அப்போ அந்த சாவி ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ஒவ்வொரு டோராக திறக்கிறீங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதமாக வருது. இந்த 200 சாவியையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் 200 ஆசீர்வாதம் வருது. ஆனால் அந்த 200 சாவியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சாவி அவர் கொடுத்தாரு சிலுவையில், அதுதான் கிருபை என்கிற சாவி. அதை திறந்து உள்ளே வரும்போது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம ஆமென் என்றும் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு கீயவா அந்த கிரேஸ் உங்களுக்கு தருது. ஒவ்வொரு செய்தியும் ஒரு கீன்றேன். அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் தருகிறேன். ஆனா இந்த மெயின் கீயை மட்டும் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தா வராண்டால சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். பப்பரப்பான்ட்டு கிருபை, நாங்க கிருபையில் இருக்கோம், கிருபையிலே அப்படியே இரு. உள்ளுக்குள்ள போய் திறக்கிறதுக்கு அந்த கீழ்ப்படிதல் ஒரு கீ. நோ அதெல்லாம் தேவையில்லை. உண்மை அதெல்லாம் தேவையில்லை. ஒழுக்கம் அது தேவையில்லை. டிசிப்ளின் தேவையில்லை. ஃபெய்த்ஃபுல்னஸ் எதுவும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு கிருபையில் இருக்கும். அப்படியே வரண்டால் ஓரமாக உட்காந்துரு. இவனும் வந்தான்னா டீ வாங்கி கொடுப்பாங்க. அப்ப கிருபை இருக்கு. ஆனா என்ன இல்லை? ஞானம் இல்லை. கிருபையோடு ஞானம் நல்லது. நான் எழுதி கொடுக்குறேங்க. கிருபையோடு, இந்த கிருபையில் இருக்கிறவர்கள இந்த ஞானத்தை அங்கீகரிக்கிறான் பாருங்க. இந்த ஜெனரேஷன் அவன் டாப் கிளாஸ்ல கர்த்தரை கொண்டு வந்து வைப்பார். ஆமென் 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 ஆமென். அவன் உயர்வை எவனும் தடுக்க முடியாது. நரகம் அல்ல. பிதாவை தவிர்த்து குமாரனை தவிர்த்து பரலோகமே தடுக்க நினைத்தாலும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது. The combination of grace and wisdomத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் எதுவும் கிரியை செய்ய முடியாது. ஸோ அப்போ அந்த 200 கீ எடுக்காட்டி அந்த கிருபை வாங்கினது வேஸ்ட் தானா சார்? இல்லை, கிருபை வாங்கின வேஸ்ட்டே கிடையாது. கிருபை உங்களை 200 கீ எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் கிருபை. அது விடவே விடாது. உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுப்பா, உனக்கு இருக்குப்பா. இந்தப்பா இந்த கீ எடு. இந்த கீக்கு பேர் கொடுக்கறது. இந்த கீ படி நீ திறந்தீங்கன்னா உனக்கு இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்குறதா? அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நாங்கள் மாட்டோம். ஓகே, நீங்கள் எது? நான் கிருபையில் இருக்கோம். நாங்கள் கிருபையில் இருக்கோம். அப்படி ஓரமாக சேர போட்டு உட்காந்துரு வரண்டாலே. அப்போ ஜஸ்ட் திங்க், சி, கிரேஸ் தான் கொடுக்க வைக்குது. கிரேஸ் தான் உண்மையாக இருக்க வைக்குது.
கிரேஸ் தான் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க வைக்குது. இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸை ஃபுல்லாக இந்த கிரேஸ் உனக்குள்ளே கொடுக்குது. ஆமென் சொல்லுவோம். ஸோ கிரேஸ் உங்களுக்குள்ளே என்ன செய்யுது? பைபிள் சொல்லுது, அவருடைய நீதி அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்துகிறது. அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸில் வந்து நிப்பாட்டுமா அவங்கள. அதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ இந்த கிருபையை பூரணமாக புரிஞ்சுக்கிறவங்க எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கிருபை நீங்கள் பூரணமாய் புரிந்து கொண்டவர்கள். கிருபையோடு கூட ஞானம் நல்லது. சாலமன் சொல்றான், அந்த கிருபையை, அதாவது கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்காரு. பவுல் இப்படி தான் தொடங்குறாரு, கிருபையின் ஐஸ்வர்யத்தை உனக்கு அவர் தந்திருக்கிறாரு. அடுத்த வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் கையத்தட்டியா